அனைவருக்கும் வணக்கம். விடியற்காலை 4 மணி. இரவு முழுவதும் தூக்கமில்லை. அது மன உளைச்சல். இது எதனால் வந்தது என்று ஆராயும் பொழுது, நம்மளுடைய வாழ்நாளில் என்னென்ன செய்தோம், ஏன் இப்படி இருக்கிறோம், எதற்காக நாம் வாழ்கின்றோம், எதை நோக்கி செல்கின்றோம் என்ற கருத்தை மனதில் கொண்டு ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். இளமையிலே அனைவருக்கும் ஒரு வாழ்க்கை. முதுமை அடையும் பொழுது ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள், குடும்பத்தார், உற்றார், உறவினர், பொருளாதாரம், உடல்நலம், மனநலம் இவைகளெல்லாம் சிந்திக்கும் பொழுது கடந்த காலத்தை எண்ணி பார்த்தால் நாம் வாழ்ந்தது வாழ்க்கைக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை என்பதை நன்கு உணர்ந்து, ஒரு நோய்வாய்ப்பட்ட படுக்கையில் இருக்கும்போது தான் அந்த வலியின் துயரம் வெளிப்படும். அதுபோன்று வேதனையை இன்றைக்கு அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். எனவே நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவுங்கள். நாம் எடுத்து செல்லப் போவது எதுவுமே இல்லை. பெற்றோரை கண்கலகாமல் பார்த்து கொள்வது நமது கடமை. அவர்கள் நோயுற்ற காலத்தில் அவர்கள் உறுதுணையாக இருந்து அவர்களை நல்வழியில் இறைவனடி சேர்ப்பது நம்மளுடைய கடமை. எனவே நாம் வாழ்நாளில் ஏதேனும் புண்ணியம் செய்து ஒரு மன நிம்மதியை அடைய வேண்டுமென்றால், முதலில் நாம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் நம் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் வழிபாதை செல்லும் பொழுது பெற்றோர்களுடைய மனம் வாழ்ந்து பிரயோஜனமற்றதாக ஆகிவிடுகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு என் வாழ்க்கையும் ஒன்று. எனவே நான் கூறுவதெல்லாம் சட்டம், அரசியல், ஆன்மீகம் இவைகளெல்லாம் மனிதனுக்கு வாழ்க்கையை ஓட்டத்தான். நடைபாதையில் சென்று கொண்டிருக்கும் போது ஏற்படக்கூடிய தடைகள் தான் இவைகளெல்லாம். எனவே மனித நேயம் என்பது மட்டுமே நிலைத்து நிற்கும். ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதையெல்லாம் இந்த உலகம் போற்றும் புகழும். ஆனால் உனக்கு கிடைக்கும் நன்மை தீமைகள் நீ செய்யும் தர்ம காரியங்களை பொறுத்து தான் அமையும் என்பதை நன்கு உணர்த்தியது எனது உடல்நிலையும் மனநிலையும். எனவே தான் உங்களுக்கும் பதிவிடுகிறேன். இந்த யூடியூப் மூலமாக அமைதியாக என் அலுவலகத்திற்கு வந்தேன், ரெடியாகி வந்துவிட்டேன். இப்பொழுது உங்களிடம் உரையாடுகின்றேன். மனதில் உள்ளதை அனைவருக்கும் பகிர்வது நல்லது. எனவே அனைவரும் அமைதியாக வாழ, சந்தோஷமாக வாழ்க. பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல. சொந்த பந்தங்கள், அறிவுபூர்வமாக சிந்தித்தால் உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை நன்கு உணர நாளாகும். இளைஞர்கள் இதை ஏற்க மாட்டார்கள், முதியோர்கள் இதை ஏற்பார்கள், ஆனால் பயன்படாது என்பதை நன்கு அறிவேன். நன்றி, வணக்கம்.